சைஸ் வெயிட் கிராம் எல்லாமே அதே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். ட்ரைனடா இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும்ன்றதுல யார் வேணா யூஸ் பண்ணலாம். ஃபுல்லாவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 சார். ஃபுட் கிரேட் தான் நம்மளுது. 1.5 கிலோ போட்டோம்னா நம்ம அந்த முறுக்கோட சைஸை பொறுத்து மாறும் சார். ஒன் டைம் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 50-55 இடியாப்பம் வரும். மார்க்கெட்ல இப்ப புதுசா வந்துட்டு இருக்கு. இப்ப இது வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபே தாராளமா பண்ணலாம். தட்டு இடியாப்பம்னு சொல்லிட்டு ஒன்னு இப்ப புதுசா வந்துட்டு இருக்குங்க சார். அதுவுமே நம்ம மிஷின்ல போட்டுக்கலாம். நீங்க வீட்டுல மிக்ஸி யூஸ் பண்ற மாதிரி பண்ணலாம். மில்லட்டும் போட்டுக்கலாம், கேழ்வரகு, கருப்பு கவுனி எல்லாமே போட்டுக்கலாம். மாவு வந்துருச்சு, அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக் நம்மளே ரெடி பண்றோம். நம்ம ஓன் மேனுஃபேக்சரர். நமக்கு ஒண்ணு வேலை இல்லை தான். இந்த தட்டு மட்டும் மாத்தினா போதும். உங்களுக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் ஒன்னா ஒரு யூனிட் செலவாகும். அதையுமே கழட்டிக்கலாங்க சார். எல்லாமே கிளீனிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மிஷினுமே வீட்டுக்காரண்டே யூஸ் பண்ணலாம். சர்வீஸ் வந்து உங்களுக்கு 24 hours சர்வீஸ் தரும். முறுக்கு போட்டுக்கலாம், வடகம் போட்டுக்கலாம், நீங்க இதுல இடியாப்பமும் போட்டுக்கலாம். ப்ரோ இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த இடியாப்பம் மேனுஃபேக்சர் பண்ணுற மிஷின்லாம் நம்ம ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி வந்து கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கம்பெனி நேம் என்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணுறோம் சார்? நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா யூனிக் ஃபுட் மிஷின் சார். நம்ம பார்த்தீங்கன்னா இடியாப்பம் மிஷின், முறுக்கு மிஷின், டவ் கிண்டர் மிஷின், இந்த மாதிரி எல்லாம் நம்மளே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறோம். நம்மளே ரெடி பண்ணுறோம். நம்ம ஓன் மேனுஃபேக்சரர். நம்ம இப்போ இடியாப்பம் மிஷின் அதில் என்னென்ன வெரைட்டிஸ் ப்ரோ கிடைக்கும்? சார் இடியாப்பம் மிஷின்ல 2-3 வெரைட்டி இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ. இது பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு போதும். இல்லை நான் ஏற்கனவே ஒரு நாளைக்கு வந்து 1000 இடியாப்பம் 2000 இடியாப்பம் போடுறேன், ஒரு 1 hour 2 hourல டெலிவரி பண்ணும் அப்படின்னா இதுக்கு அடுத்த மாடல் இருக்குங்க சார். இது பாத்தீங்கன்னா 2.5 கிலோ வரும். பவுல் பாருங்க, நல்லா பெருசா இருக்கும். இது ஃபுல்லா எஸ்எஸ் தானா ப்ரோ? ஃபுல்லாவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 சார். 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபுட் கிரேட் தான் நம்மளுது. ஓகே. பாத்தீங்கன்னா நல்லா வெயிட்டா இருக்கும். ஓகே. சோ இதுக்குள்ள நம்ம வந்து மாவு போடுறோம். நான் காட்டுறேன் சார். இப்போ இது பாத்துங்க, இது 2.5 கிலோ. ஓகே. இது பாத்தீங்கன்னா 1.25 கிலோ. சேம் அதே தான். இது ஒரு டைம் ஃபில் பண்ணீங்கன்னாக்கா ஒரு 18 இடியாப்பம் வரும். 18 இடியாப்பம் வரும். ஓகே. இது ஒன் டைம் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 50-55 இடியாப்பம் வரும். எவ்வளவு நேரம் எடுக்கும்? 55 இடியாப்பம் புளியறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 10-1/4 மணி நேரத்துல புளிஞ்சிரும். 1/4 மணி நேரத்துல புளிஞ்சிரும். இப்ப நம்ம தான் லைவா பார்க்க போறோமே. இப்ப நம்ம சின்ன மாடல் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே. இது டெமோ பார்த்தலாம். டெமோ பார்த்தலாங்க சார். ஓகே. இது வந்து டையிங் சார். இத நம்ம இதோட அட்டாச் பண்ணி கொடுத்துறோம். அட்டாச் பண்ணி இதோட மிஷினோடவே கொடுத்துருவோம். ஒரு டை கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா நம்ம எத்தனை வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். பாருங்க, நான் எப்படி இன்சர்ட் பண்றேன்னா இப்படி போட்டுக்கிறேன். ஓகே. மாவு எடுத்துக்கிறோம் சார். ஓகேங்க ப்ரோ. இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதாங்க சார். வேற எதுவும் பண்ண தேவையில்லை. ஒரு லேடிஸ் ஈஸியா பண்ணிக்கலாம் சார். தாராளமா பண்ணலாம். வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபே தாராளமா பண்ணலாம். இதுக்கு நீங்க தனியா ஆள் வைக்கணும்ன்றதெல்லாம் இல்ல. வச்சுட்டு கடைசி வரைக்கும் ஸ்லைடு பண்றோம் சார். அவ்வளவுதான். ஃபிட் ஆயிக்கும். கீழே ஒரு தட்டு வச்சுக்கிறோம். இது பாத்தீங்கன்னா ஃபுட் கிரேடு தட்டு தான். எல்லாம் பிளாஸ்டிக் தட்டு யூஸ் பண்றீங்க நிறைய கமெண்ட் வருது. இது வந்து ஃபுட் கிரேடு தட்டு. இந்த இடியாப்பத்துக்குன்னே இது மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இது முதல்ல பிளாஸ்டிக் இல்ல, இது வந்து லைலான் மெட்டீரியல். நீங்க தாராளமா 6 monthsல இருந்து 1 year வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம். இது தாராளமா பண்ணலாம். ரிப்பீட்டா நீங்க யூஸ் பண்ணலாம். ஸ்டீம் பண்ணலாம். மத்தபடி வந்து டைரக்டா ஸ்டீம்க்குள்ள யூஸ் பண்ணலாம். ஸ்டீம்ல டைரக்டா வைக்கலாங்க சார். டைரக்டா அனல், அதாவது ஸ்டீமிங்ல எவ்வளவு நேரம் வேணாலும் வைக்கலாம். நெருப்புல காமிச்சிட கூடாது. அது ஒண்ணுதான் இதுல. உங்களுக்கு வேணும்னா மூங்கில் தட்டு, ஸ்டீல் தட்டு இந்த மாதிரி விக்கிறாங்க தான். ஓகே. இந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கேட்டால நம்ம கொடுப்போம். இருக்குங்க சார். ஆனா இது காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நம்ம 2 ஆப்ஷனும் தரோம். நமக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். ஓகேங்க. இது தனியா பிளேட் எல்லாம் தனி ரேட் வரும். தனி பிரைஸ் வரும். சோ இது எப்படி ப்ரோ ஆபரேட் பண்றது? சார் இப்போ பாத்தீங்கன்னா பவுல் உள்ள வச்சிட்டேங்க சார். ஓகே. இப்போ இது நம்ம சுவிட்ச் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ரேட் தான். மத்த மிஷின் மாதிரி நிறைய சுவிட்சஸ் வச்சுட்டு இது ஆப்ரேட் பண்ணும் அதை ஆப்ரேட் பண்ணுன்றதுல கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இல்ல. நீங்க வீட்ல மிக்ஸி யூஸ் பண்ற மாதிரி பண்ணலாம். இப்போ நான் பவுல் இன்சர்ட் பண்ணிட்டேங்க. ஓகே. இன்சர்ட் பண்ணிட்டு முதல்ல பிரஸ் போடணும். ஓகே. கீழே இறங்கும் பாருங்க. சோ அது வந்து கீழே இறங்குது. கீழே பிஸ்டன் கீழே இறங்கும் சார். ஓகே. இறங்குனதுமே மாவு இப்ப இதுல வந்தது ஆட்டோமேட்டிக் போட்டா போதும். சோ லைட்டா கீழே வந்தோனே ஆட்டோமேட்டிக். இப்போ மாவு இறங்கு பாருங்க வந்துருச்சு, அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக் போட்டு ரொட்டேட் பண்ணலாம். அவ்வளவுதான். இங்க ஆட்டோமேட்டிக் ஆன் பண்ணிட்டேன். ஓகே. சோ அதுவே நின்றுமா? அதுவே நின்றுங்க சார். நம்ம தட்டு மட்டும் மாத்தனா போதும். சோ இங்க என்ன ப்ரோ காட்டுது? சோ இது பாத்தீங்கன்னாக்கா இதோட வெயிட் கண்ட்ரோல் பண்றதுங்க. சோ இந்த மாதிரி நீட்டா நம்ம எடுத்துட்டே இருக்கலாம் சார். இப்போ பாருங்க எடுத்து காட்டு. பிரஷர் அப்ளை பண்றதை நம்ம இதல பார்க்க முடியும். பார்க்கலாம். இது கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும் சார். ஆட்டோமேட்டிக் போட்டிங்கனாவே அது சுத்தி நம்ம கொடுத்துரும். நமக்கு ஒண்ணு வேலை இல்ல தான். இந்த தட்டு மட்டும் மாத்தனா போதும். சோ இதுதான் நம்ம செய்யற வேலை. அவ்வளவுதாங்க சார். எதுவுமே கிடையாது. இப்போ இந்த சைஸ் வெயிட் கிராம் எல்லாமே அதே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். ஒவ்வொன்னா சுத்தி கொடுத்துரும் நமக்கு. சோ இது அப்படியே நம்ம ஸ்டீம் பண்ணி சேல் பண்றோம். அப்படியே ஸ்டீம் பண்றதாங்க சார். எந்த வேலையும் கிடையாது. இப்போ ஒன்ஸ் ஃபுல்லா இடியாப்பம் வந்துச்சுனா அது கிளீனிங்ல கஷ்டமா இருக்குமா ப்ரோ? சோ ஒண்ணு இல்லங்க சார். இப்போ நம்ம மாவு எல்லாம் இடியாப்பம் ஃபுல்லா எடுத்துட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் போடிங்கனா போதும். இப்போ பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு பவுல். இது வெளிய பிஸ்டன் ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிரும். நம்ம பவுல் வெளிய எடுத்துறணும். அதுக்கு அப்புறம் திருப்பி மாவு ஃபில் பண்ணி அவ்வளவுதாங்க. மறுபடியும் மாவு ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் போடலாம். இல்ல கிளீனிங் பண்ணனும் அப்படினாக்கா இந்த பவுல் எடுத்துறோம். ஓகே. இது வந்து ஜஸ்ட் வாஷ் பண்ணா போதுங்க. எல்லாமே ஃபுட் கிரேட் தான். ஒண்ணும் பண்ண தேவையில்ல. இது தொடச்சு விட்டுட்டு இத நீங்க தனியா கழட்டிக்கலாம். அதையுமே கழட்டிக்கலாம் சார். எல்லாமே கிளீனிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும்.
அவ்வளோதாங்க. இதையுமே கரெக்டாக நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபுல்லாகவே நீங்கள் வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். சூப்பர் ப்ரோ. ஸோ இதே சிமிலராக தான் இதுவும் இருக்குமா? சேம் இதே மாடல் தாங்க சார். இதுவுமே நம்ம ஆன் பண்ணுறோம், கெப்பாசிட்டி மட்டும் ஜாஸ்திங்க. அதுவுமே நீங்கள் ஆட்டோமேட்டிக் போட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த மிஷின் வந்து என்ன பட்ஜெட்னா வருது? அது எவ்வளோ பட்ஜெட்? சார் இது வந்து 30 + GST வரும் சார். 18% GST. ஓகே. இது 45 + GST வரும். ஓகே. ஸோ நிறைய குவான்டிட்டியில் பண்ணுறாங்கன்னா அது இது வாங்கிக்கலாம். இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணுறேன், ரொம்ப பெருசாக எனக்கு வந்து மார்க்கெட்டிங் இல்லை அப்படின்னா சின்னது வாங்கிக்கலாம். 2 மாடலுமே நாங்கள் வச்சிருக்கோம். ஓகே. ஆல்ரெடி நிறைய பேர் நம்ம கிட்ட வாங்கியிருப்பாங்க சார். நிறைய போயிட்டு இருக்குங்க சார், ரெகுலராக போயிட்டு இருக்கு. நமக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. சர்வீஸ் வந்து உங்களுக்கு 24 hours சர்வீஸ் தரும். சர்வீஸுக்குன்னே ஒரு தனி பர்சனே இருக்காரு. நீங்க எப்பனாலும் அவரை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டீடைல் வேணாலும் அவர் தருவார். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே இந்த மாடல்லாம் என்ன வரணும் வித்தியாசமா இருக்கு சார்? இது வந்து பாத்தீங்கன்னா ஹேங்கிங் டைப்புங்க சார். ஹேங்கிங் மாடல். இது பாத்தீங்கன்னா முறுக்கு மிஷினுங்க சார். ஓகே. முறுக்கு போட்டுக்கலாம், வடகம் போட்டுக்கலாம், நீங்க இதுல இடியாப்பமும் போட்டுக்கலாம். இதுலயும் இடியாப்பம் போட்டுக்கலாங்க சார். என்னன்னாக்கா இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், இது வந்து செமி ஆட்டோமேட்டிக். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் இது எடுக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா நல்லா பெருசாவும் எடுக்கலாம், சின்னதாவும் எடுக்கலாம். முறுக்கு, மிக்சரு, இந்த வடகம், இது எல்லாமே இதுல போட்டுக்கலாம். என்ன அச்சு வேணா நம்ம போட்டுக்கலாங்க சார். ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த அச்சு போடலாம். இது மிக்சர் அச்சு. ஓகே. இது முறுக்கு. இது முறுக்கு தான், உலக்கு முறுக்கு. இதுவும் போடலாம். ஓகே. இது வந்து பட்டை முறுக்கு, ஓட்டு பக்கடம்னு சொல்லுவாங்க. இது வந்து வடகம் போடுறது. அதாவது இது ஒரு மிஷினே ஒரு 3 பர்பஸ் இருக்கு. நம்ம 3 விதமான வேலை செஞ்சுக்கலாம். ஓகே. அதுல 2 டைப் இருக்கு. 2 டைப் இருக்குங்க. இது 1.5. ஓகே. இது ஒரு டைம் ஃபில் பண்ணீங்கன்னா 1.5 கிலோ மாவு ஃபுல்லா பிடிக்கும். சூப்பர்ங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா 3/4 கிலோ. ஆமாங்க சார். பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னாக்கா இது முக்கியமா எதுக்கு போகும்னாக்கா இந்த கை முறுக்கு சொல்றாங்க இல்லைங்களா, உலக்கு முறுக்கு, அதுக்கும் வடகத்துக்கும் போயிட்டு இருக்குங்க. ஓகே. இது ஸ்வீட் கடை வந்தவங்களே வாங்கி இதை தாராளமா வாங்கலாங்க சார். இதுலயுமே 2 மாடல் கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ கரண்ட்ல எவ்வளவு எடுக்கும்? இது கரண்ட் பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லாவே சிங்கிள் பேஸ் இருந்தா போதுங்க சார். வீட்டு கரண்ட்லயே யூஸ் பண்ணிக்கலாம். 2 மிஷினுமே ரெடி. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மிஷினுமே வீட்டு கரண்ட்லயே யூஸ் பண்ணலாம். இப்போ சின்னதா இருக்கட்டும், பெருசா இருக்கட்டும். இவரோட பெருசா இருக்கு, ரொம்ப பவர் அதிகமா எடுத்துக்கணுன்றதெல்லாம் இல்ல. உங்களுக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் ஓடினாதான் 1 யூனிட் செலவாகும். 5 இயர்ஸ் கண்டினியூஸா ரன் பண்ணாதான் கண்டினியூஸா நீங்க ரன் பண்ணாலும் 1 யூனிட் தான் செலவாகும். எல்லாமே டிசி கரண்ட் தான். 120 வாட்ஸ் தான் எடுத்துக்கும் மொத்தமாவே. அதனால உங்களுக்கு கரண்ட் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ பிசினஸ் பண்ணும்போது கண்டிப்பா தாராளமா பண்ணலாம். ஓகே. சோ இந்த மிஷின் நம்ம கொடுக்குறோமாங்கண்ணா? இந்த மிஷின் பாத்தீங்கன்னா மாவு கலக்கிற மிஷின். ஓகே. சோ 5 கிலோ அட் a டைம்ல நம்ம கலக்கலாம். 5 கிலோ அட் a டைம் நம்ம கலந்துக்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா இடியாப்ப மாவு, முறுக்கு மாவு, சப்பாத்தி மாவு, இதெல்லாமே இதுல கலந்துக்கலாம். ஹோட்டல் இருக்கவங்கள யூஸ் பண்ணி தாராளமா யூஸ் பண்ணலாம். இது என்ன பட்ஜெட்னா வருது? இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 18,500 வருதுங்க. இது 10 லிட்டர் கெபாசிட்டி. இதுலயே வந்து 5 லிட்டர் கெபாசிட்டி இருக்கு. அது 16,500 வருது. 16,500. ஆமாங்க. ஓகேங்களா. சோ இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே வந்து கஸ்டமருக்காக ரெடி ஆயிட்டு இருக்குங்க சார். இப்போ இது டெலிவரி பண்ண ரெடியா இருக்கு. ஓகே. இப்போ இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆர்டர் இருந்தா உடனே அசெம்பிள் பண்ணி தரதா. நம்ம எல்லாமே நம்மளே மேனுஃபேக்சரர் தான். இங்க தான் எல்லாமே ரெடி பண்றோம். எல்லாமே நம்ம தான் ரெடி பண்றோம். இப்போ இடியாப்பத்திலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எல்லா வெரைட்டியுமே நம்ம இதுல பண்ண முடியும். தாராளமா பண்ணலாம் சார். இதுல மில்லட்டும் போட்டுக்கலாம், கேழ்வரகு, கருப்பு கவுனி எல்லாமே போட்டுக்கலாம். கருப்பு கவுனி எல்லாம் பாத்தீங்கன்னா முன்ன வந்து நம்மளே கொண்டு வந்து காய வச்சு போடுற மாதிரி இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வந்து அரிசி ரகம் வந்துருச்சு. ரெடிமேடே வந்துருச்சு. நீங்க உங்க ஏரியாவில் நல்லா தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா இதெல்லாம் பாருங்க ரெடிமேடாவே மாவு போட்டு நம்ம டைரக்டா எடுக்கலாங்க. இது நார்மலா கடைங்கெல்லாம் ஹோட்டல்ல கொடுக்குற இடியாப்பம். இது பாத்தீங்கன்னாக்கா ஹோட்டல்ல இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் ஃபங்க்ஷன் பண்றவங்க, இப்ப நான் இப்ப புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், எனக்கு இப்ப ஏற்கனவே இருக்கிற ஐடியாலாம் செட் ஆகாது, நான் புதுசா பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இன்னொன்னு இப்ப புதுசா வந்திருக்கிறது தட்டு இடியாப்பம்னு வந்திருக்கு. தட்டு இடியாப்பம் தட்டு இட்லி பார்த்திருப்போம். இப்ப அதே மாதிரியே வந்து தட்டு இடியாப்பம்னு சொல்லிட்டு ஒன்னு இப்ப புதுசா வந்துட்டு இருக்குங்க சார். அதுவுமே நம்ம மிஷின்ல போட்டுக்கலாம். அதுவுமே தாராளமா போடலாம் சார். போடலாம் சார். இப்ப இது நார்மல் இடியாப்பம் சார். இதுக்கு வந்து இந்த கப்ளிங் கொடுத்துருக்கோம். இப்ப தட்டு இடியாப்பத்துக்கு பாத்தீங்கன்னா இது மாத்தணும். இது மட்டும் மாத்தினா போதும். எதுவுமே பண்ண தேவையில்லை. இது எடுத்துறோம். இதுக்குன்னு கேட்டீங்கன்னா நாங்க கொடுத்துருவோம் சார். இது செப்பரேட்டா இருக்கு. வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். சோ இந்த ஃபிட்டிங் எடுத்துட்டு இந்த ஃபிட்டிங் போட்டா போதும் சார். வேற எதுவுமே நம்ம மாத்த தேவையில்ல. இப்போ இந்த மாவு எடுத்துக்கிறேன் சார். இப்போ தட்டு இடியாப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. சோ அந்த ஃபிட்டிங் நம்ம வந்து மாத்திட்டோம் சார். இதுல ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுமா? எதுவுமே இல்லைங்க சார். இப்போ அந்த சின்ன இடியாப்பத்துக்கு இங்க இருந்தது. ஓகே. இப்போ தட்டு இடியாப்பன்றப்ப கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெளியே இழுத்துருக்கும். வேற எந்த செட்டிங்குமா மாத்த தேவையில்ல. ஒவ்வொன்றுக்கு நம்ம செட்டிங் மாத்தணுமான்ற மாதிரி எல்லாம் ஜஸ்ட் சின்ன செட்டிங் தான். ஓகே. இப்போ மாவு ஃபில் பண்ணிட்டேங்க. ஓகே. ஜஸ்ட் இப்படி உள்ள விட்டா போதும். இப்போ போட்டுறோம். மறுபடியும் பிரஸ் பண்றேன். ஓகே. சோ கீழ இறங்கி அந்த பிரஷர் கொடுத்தா கச்சானதுன்னா ஆட்டோமேட்டிக் போட்டுக்கலாம். ஓகேங்க. அதுவே நின்றுமாங்க? அதுவே நின்றுடும். ஒரு தட்டு முடிஞ்சுனா அதுவே நின்னா அதுவே நின்றுடும். ஓகே. சோ இப்போ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் சார்? அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இடியாப்பம் பாத்தீங்கன்னா 30-40 கிராம் வரும் சார். ஓகே. இது ஒரு இடியாப்பம் பாத்தீங்கன்னா 150 இருந்து 200 கிராம் வரும். 200 கிராம் வரும். ஆமா. சோ குவாண்டிட்டி கொஞ்சம் பெருசா அதிகமா வரும் சார். இது இந்த ஃபங்க்ஷன் பண்றவங்க இது இலையில வச்சா ஒரே இடியாப்பம் போதும். ஓகே.
ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மார்க்கெட்டில் இப்போ புதுசாக வந்துட்டு இருக்கு இப்போ இது. ஸோ இதுலேயே நம்ம மாவு மட்டும் மாற்றி என்ன இடியாப்பம்னு எடுத்துக்கலாம் சார். நம்ம மில்லட் என்ன ஐடியா ராகி இடியாப்பம் எதுனாலும் எடுத்துக்கலாம். இது நல்லா ஃபுல்லாக வரும். இப்போ நீங்கள் ஏற்கனவே பார்த்தது சின்னதாக இருக்கும் இடியாப்பம். ஸோ சைஸ் வந்து சின்னது இது நல்லா பெருசாக வரும். ஒரு தட்டு ஃபுல்லாக வரும் நமக்கு இடியாப்பம். சூப்பருங்க சார். இப்போ இதில் முறுக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் சார். இது வழக்கு முறுக்கு. ஓகே. இதில் நிறைய மாடல் இருக்குது. நம்ம என்ன மாடல் வேணாலும் ரெடி பண்ணி தரோம் சார். ஓகேங்க. ஸோ அவங்க என்ன ஷேப் கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துறோம். சேம் அதே தாங்க சார். இப்போ மாவு போட்டுக்கிறோம். ஓகே. இல்லை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இது எப்படி நான் ஆப்ரேட் பண்ணுறது சார்? இப்போ இதை ஆன் பண்ணிட்டேன். ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். ஓகேங்கண்ணா. இது குச்சி துச்சி இது பேர். ஓகே. ஸோ இப்போ இது டவுனு. டவுன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிருங்க சார். சூப்பருங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டாரோட ஸ்பீடு கண்ட்ரோலுங்க. நம்ம எவ்வளோ ஸ்பீடு அந்த இப்போ நம்ம வழக்கு முறுக்கு சுற்றுறோம் இல்லையா, நம்ம எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவே சுற்றும் ஆட்டோமேட்டிக்காக? இல்லை நம்ம சுற்றணுங்க சார். நம்ம கையில் சுற்றணும். இப்போ மாவு டச் ஆனதுமே நம்ம இப்படி சுற்றிட்டே வர வேண்டும். அவ்வளோதாங்க. ஏன்னா முன்ன வந்து கையில் ப்ரெஸ் பண்ணி சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ இது வந்து ப்ரெஸ்ஸிங் அது பண்ணிடும். நம்ம என்ன ஷேப் வேணும் எவ்வளோ பெருசு வேணுமோ நம்மளே சுற்றிக்கலாம். ஓகேங்க. அது நம்ம ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இப்படி பண்ணால் மட்டும் போதுங்க சார். ஸோ இப்போ எத்தனை முறுக்குன்னு இதில் வந்து வரும் ஒரு இது போட்டால்? சார் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு 1.5 கிலோ போட்டோம்னா நம்ம அந்த முறுக்கோட சைஸை பொறுத்து மாறும் சார். ஓகே. ஸோ சைஸ் நமக்கு என்ன வேணுமோ அதை சைஸ் பண்ணிக்கலாங்க சார். சின்னதும் போட்டுக்கலாம், பெருசும் போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஸ்வீட் ஷாப்புக்கு நமக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல். ஆமாங்க சார். ஏன்னா இப்போ இன்னைக்கு மாஸ்டர் ரொம்ப டிமாண்டாக இருக்காங்க சார். ஓகே. அதனால இது வந்து நல்லா ட்ரைனடாக இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணுன்றதுல யார் வேணா யூஸ் பண்ணாங்க. அந்த அச்சு மட்டும் மாற்றிட்டு என்ன மாற்றிக்கலாங்க சார். நம்ம என்ன சைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நான் சும்மா சாம்பிள் போட்டிருக்கேங்க சார். ஓகேங்க. நமக்கு இன்னும் டை மாற்றி நமக்கு என்ன ஷேப்பில் வேணாலும் எவ்வளோ பெருசு சின்னது எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து என்ன தொழில் தொடங்குறது, என்ன பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா வந்து பிரதர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம பேர் நம்ம கம்பெனி நேம்னு சொல்லிடுங்க சார். என் பேர் கௌசு. கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா யூனிக் ஃபுட் மிஷின் சேலம் சார். ஓகே. எத்தனை வருஷமா நம்ம இந்த ஃபீல்ட் சார்? நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் ஆக போகுதுங்க சார். இந்த வருஷத்தோட சேர்த்து. சூப்பர். 5 வருஷமா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லி நம்மளே ஓன் மேனுஃபேக்சரர் தான். ஓகே. எல்லாமே ரெடி பண்றோம். நம்மளே ரெடி பண்றோங்க சார். ஓகே. ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய பேர் வந்து இத பர்ச்சேஸ் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். பர்சனலா வாங்கி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டீலர்ஷிப்பும் நிறைய எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. பக்கம் பக்கத்துல வாங்கி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. நிறைய ரன்னிங்ல தான் இருக்குங்க சார். வேலூர் பக்கம்லாம் நிறைய மிஷின் கொடுத்துருக்கோம் நம்ம. வேலூர், கேரளா அங்கெல்லாம் நிறைய மிஷின் நம்ம போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ நம்ம கிட்ட வாங்குனவங்க என்ன மாதிரி ஃபீட்பேக் நான் சொன்னாங்க சார்? வாங்கிட்டு போனவங்க வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு மிஷின் வேணும்னு தான் கேட்டிருக்காங்க. தவிர வேற எந்த சர்வீஸ்னா உடனே அட்டன் பண்ணிடுவோம் சார். அதுலலாம் எந்த ஒரு தாமதமும் பண்ண மாட்டோம். எப்பனாலும் இந்த ஒரு நாள் நம்ம போய் சர்வீஸ் பண்ணி தர முடியும் சார். இப்போ இது பார்த்தீங்கன்னா மிஷின் எல்லாம் சின்னதாக தாங்க சார் இருக்கு. நம்ம நேரில் போகணுன்ற அவசியமே இல்லை. அவங்க வீடியோ கால் பண்ணாவே போதும். நம்மளே அது என்ன கம்ப்ளைண்ட்னு அட்டன் பண்ணிடுவோம். ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் போயிருந்தாக்கா கொரியர் அனுப்பிச்சிருவோம். மேக்ஸிமம் லோக்கல்லே கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் நம்ம கொரியர் அனுப்பிடுவோம். ஜஸ்ட் வந்து ஃபிளக் டைப்ல தான் இருக்கும். நீங்க கழட்டிட்டு மாற்ற மாதிரி தான் இருக்கும் சார். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு லைஃப் வாரண்டி அந்த மாதிரி சார் 1 இயர் வாரண்டி 1 இயர் கேரண்டி இருக்குங்க சார். அதுக்கு மேலனாலும் சர்வீஸ் நம்ம பண்ணி தரோம். பண்ணிக்கலாம் சார். இந்த மிஷின் வந்து நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆர்டர் பண்றாங்கன்னா எவ்வளவு நாள் உங்களுக்கு சார்? நீங்க இப்போ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க காலையில ஆர்டர் பண்ணீங்கன்னா நாங்க வந்து சாயந்தரமே டெலிவரி பண்ணிருக்கோம் சார். அது உங்க கைக்கு வரதுக்கு இந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்து மாறுங்க சார். இப்போ தமிழ்நாடுனா வந்து ஒரே நாள் டெலிவரி பண்ணிடுறாங்க. கேரளா, ஆந்திரானாக்கா இன்னொரு நாள் சேர்த்து எடுத்துக்கிறாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா. இப்போ இப்போ இது ட்ரெண்டிங்கான பிசினஸா இருக்குது. பண்ணும்போது எந்த மாதிரி நல்ல ரீச் இருக்குங்க சார். கண்டிப்பா நல்லா. இப்போ ஹோட்டலு, கேட்டரிங், ரெஸ்டாரண்ட் நிறைய இடத்துல வாங்கிட்டு இருக்காங்க. முன்ன வந்து ஒருத்தங்க இப்ப தனியா பிசினஸ் பண்றவங்க மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா மூவிங் இருக்கனால நிறைய ரெஸ்டாரண்ட் அவங்களே ரெடி பண்ணி அவங்களே சேல் பண்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்காங்க. ஓகே. சூப்பரா. இது வாங்கணும் இல்ல பார்க்கணும்னா டைரக்டா இங்க விசிட் பண்ணா லொகேஷன் மட்டும் எங்கன்னு சொல்லிருங்க சார். கண்டிப்பாங்க சார். இப்போ நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்குறதா வாங்கலாம். உங்க கைக்கு மிஷின் வந்ததும் நாங்க லைவ் வீடியோ கால் போட்டு ஒவ்வொன்றா நாங்க உங்களுக்கு டெமோ காமிச்சிருப்போம். இல்ல நான் பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னாக்கா நீங்க நேர்ல கூட விசிட் பண்ணி வாங்கலாம் சார். நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா சேலம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆத்தூர் மெயின் ரோடு பொன்னமாப்பேட்டை கேட் பக்கத்துல இருக்குங்க சார். இதுவே நம்மளது இன்னொரு பிரான்ச் இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு. அது அட்ரஸ் பாத்தீங்கன்னாக்கா நம்பர் 13 பெரியார் காம்ப்ளெக்ஸ், ஹோப் காலேஜ் ஆப்போசிட்லயே இருக்குங்க சார். அவினாசி ரோட்ல இருக்கு. நீங்க 2 இடத்துலயும் விசிட் பண்ணலாம். கோயம்புத்தூர்லயே நமக்கு பிரான்ச் இருக்கு. நீங்க தாராளமா எப்பனாலும் விசிட் பண்ணலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த மிஷின்லாம் வாங்கி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அண்ணனுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களோட லொகேஷன் நீங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ தான். தேங்க்யூ சார்.